கோயம்புத்தூர் சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்டில் மாதம் பிறந்தா வாடகை வர மாதிரி ரெண்டல் போர்ஷன் டைப்பில் ஒரு புது வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் சரணம்பட்டியிலேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடலாம், 10 நிமிஷத்தில் வந்துடலாம். அந்த வேலையே இல்லை. கோயம்புத்தூர் சரணம்பட்டி அந்த சக்தி ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் இந்த வீட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. நிறைய மக்கள் குடியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 2650 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டெனன்ட் இருக்கிற மாதிரியும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஓனரே இருக்கிற மாதிரியும் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் கூட வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. 3.5 சென்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25க்கு 60ங்கிற பிளாட் எடுத்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 வீட்டோட வாசலுமே வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. 2650 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனு ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. ப்ரௌன் அப்புறம் இந்த ஒயிட் கலர் தீமில் நிறைய பெயிண்டிங் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்டர்ஸ்க்கு ஃபுல்லாமே ப்ரௌன் கலர் தீம். அது போக இந்த ப்ரௌன் வித்து அந்த பிளாங்க் வித் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கும் இதுலேயே பிளெண்டான மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. நிறைய சிஎன்சி லேசர் கட் ஒர்க்கும் இருக்குது. எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் கிராண்டாக இருக்குது. அதே மாதிரி காம்பவுண்ட் வாலுக்கும் இந்த மாதிரி எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேட்டே பாருங்கள், ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட இந்த ப்ரௌன் கலர் தீமில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பெரிய ஃபோல்டபிள் கேட்டாக ஹெவியான மெட்டல் கேட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு பார்த்திங்கன்னா 12.4க்கு 21ங்கிற அளவில் நல்ல லென்த் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிக்கோட சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக சின்ன சின்ன ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. செமி டைமண்ட் ஷேப் டிசைன்ஸில் ஒரு செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸும் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வித் ஒயிட் கலர் தீமில் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான நல்ல தண்ணி தொட்டி எல்லாமே பேக் சைடில் இருக்குது. நான் பெட்ரூம் வழியை வந்து காட்டுறேன். இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு ஒரு நீட்டான டிசைனில் கர்விங்லாம் கொடுத்து சூரியன் மாதிரியான டிசைனில் கர்விங் கொடுத்து இந்த வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி மாட்டி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக இங்கே ஸ்டெப்ஸும் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோமோ இங்கே வந்து ஃபோயர் இருக்குங்க. ஃபோயரே ரொம்ப வெல்கமிங் பண்ணுற மாதிரி இங்கே வந்து அட்ராக்டிவான இந்த டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு இந்த லூவர் பேனல்ஸ் டிசைன்ஸ் வந்து க்ரீன் கலர் தீமில் கொடுத்துருக்காங்க. கோல்டன் அப்புறம் க்ரீன் கலர் தீமில் இருக்குது. ஃபோயரே ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்குது. அந்த சைடில் வந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லிவிங் ஹால் பார்த்துடலாம். வர வழியில் ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த போர்ஷனோட லிவிங் ஹால் பார்க்குறோம். இதோட அளவு 16க்கு 16ங்கிற அளவு இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து இங்கே வந்து 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் இந்த ஒயிட் வித் நம்ம எலிவேஷனில் பார்த்த மாதிரியே அந்த உட்டன் பிராங்க் வச்ச மாதிரியான அந்த பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. நல்லா கிறிஸ்டல் கிளியராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹேங்கிங் லைட் பொறுத்த வரைக்கும். அது போக இங்கே வந்து வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு 2 விண்டோஸ் இருக்குது இந்த சைடு வாலில். அது போக பூஜா கேபினெட் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டோர்ஸோட கீழே வந்து படையெல்லாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட இந்த பூஜா கேபினெட் இருக்குது. இந்த லிவிங் ஹால்லையே மேற்கு பக்கம் இருக்கிற வாலில் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. பெரிய டிவி யூனிட்டாக இருக்குது. சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே இந்த டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸு, அதுக்கப்புறம் பேஸ் கேபினெட்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. இந்த சைட்லேயும் லூவர் பேனல்ஸ்லாம் டிசைன்ஸ் கொடுத்து மார்மேட் டிசைனில் இந்த மைக்கா ஷீட்டை லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் 16க்கு 16ங்கிறனால நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அடுத்தது நம்ம கிச்சன் பார்த்துலாம். நம்ம ஃபோயர்லேருந்து வரும்போது ஒரு ஆர்ச் டிசைன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்ச் டிசைன்ஸ் கொடுத்து 10க்கு 16ங்க இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 10க்கு 16. கிச்சன் வந்து வாஸ்துப்படி அக்னிமூலையில் இருக்குது. சிம்னி வந்து ஒரு பெரிய சிம்னி மாட்டி வச்சுருக்காங்க. ஃபேபர் மெட்டீரியல் இருக்குங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடல் கிச்சன் வந்து பிளாக் ஹேண்டல்ஸ் வித் அந்த க்ரீன் கலர் தீமில் ஃபுல்லாமே அட்ராக்டிவான மாடல் கிச்சனாக இருக்குது. இந்த கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு 3D டிசைன்ஸ் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்லேருந்து. அது போக கார்னரில் எஸ்எஸ்டியில் சிங்க் இருக்குது. வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த மாடல் கிச்சன் நான் ஓப்பன் பண்ணி காட்டுகிறேன். கட்லரி யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டேண்டம் பாக்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. சிம்னி சுற்றியுமே இங்கே வந்து வால் யூனிட் செஞ்சுருக்காங்க.
இது நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து டைனிங் ஏரியாங்க. கார்னரில் வந்து அங்கே ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்துடும். அது போக இங்கேயும் வந்து நம்ம அந்த டிண்டட் கிளாஸஸ்லாம் கொடுத்து அடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிண்டர் லெவல்லையும் ஆர்சிசி லேப்ட் இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். இதான் பக்கமாக இருக்குது. டோர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷனோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10:11. அது மாஸ்டர் பெட்ரூம் 10:16. இது கிட்ஸ் பெட்ரூம். ஆர்சிசி லேப்ட் இருக்குது இங்கே வந்து. அது போக வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. உட்டன் பார்ட்டிஷன் செஞ்சுருக்காங்க. அது போக சின்னதாக ஒரு டெக்கர் லைட் எஃபெக்ட்ஸோட ஒரு சின்னதாக ஒரு லைட்டும் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இதுதான். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6x6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு வந்து டார்க் வித் லைட் கலர் தீமில் கிரே கலர் தீமில் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிபிள் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸ்பேஸர் கொடுத்து அப்பாக்ஸி ஃபில் பண்ணியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. இந்த பாத்ரூம்லேருந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு ஆக்சஸ் இருக்குது. இந்த பெட்ரூமோட டோர்ஸ் மாதிரி தான் இந்த டோரையும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதாங்க இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இருக்கக்கூடிய போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் ரெண்டுமே இங்கே தான் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லாவே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் நல்லாவே ஸ்பேஸஸாக அமைஞ்சிருக்கு. அது போக நம்ம வந்து இந்த சைடு சுற்றியுமே நடந்து வரலாம். இப்போ நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஃபோயருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். டோர்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி இந்த மாதிரி ரெடிமேட் டோர்ஸ் தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த வீட்டோட கன்னிமூலையில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் 10x16 மொத்தளவு. இங்கே இன்டீரியர் ஒர்க் வந்து இந்த ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் நல்லாவே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அது போக மிரர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரர் வித் காஸ்மெட்டிக்ஸ்லாம் பின்னாடி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. அந்த இடத்துல வால்ட்ரூஃப் கபோர்ட் இருக்குது. ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாம் ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. பிளாக் கலரில் ஹேண்ட்ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க வால்ட்ரூஃப் கபோர்டுக்கெலாம். ஒயிட் கலர் தீம் வித் அந்த பிளாக் கலர் ஹேண்ட்ரைல்ஸ் வந்து இருக்கிறது ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. ஆர்சிசி லேப்டு ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5.5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டார்க் கலர் ஆன்டிஸ்கி டைல்ஸ், டார்க் வித் ஒயிட் கலர் பேட்டர்னில் வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. வென்டிலேட்டருக்கான அந்த ஃபேனும் மாட்டியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்க போர்ஷன் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூமும் இருக்குங்க. ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இண்டியன் கிளாஸட் டைப்பில் இந்த அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. போர்ட்டிகோலையே வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க போர்ஷன் போகிறதுக்கு இங்கே வந்து ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இங்கே வந்து ஒரு லென்த்தான ஒரு பால்கனி ஏரியா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க போர்ஷனுக்கு. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 22x6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜாமெட்ரிக்கல் டிசைன் பேட்டர்னில் ஒயிட் வித் அந்த கிரே கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸாலேயே இந்த வால்ஸ் ஃபுல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய டோர், மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. செகண்ட் போர்ஷனோட மெயின் டோர். இங்கேயும் நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு ஃபோயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த டேபிள் டாப் மட்டும் ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க. கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபோயரை க்ராஸ் பண்ணி இப்படி வந்துட்டிங்கன்னா லிவிங் ஹால் 16x16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. சேம் ஆஸ் இட் இஸ் இந்த டிவி நெட் ஒரே மாதிரியான பேட்டர்னில் இருக்குது. அங்கே கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு பூஜை கேபினெட் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இந்த 2 பெரிய யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. அது போக அதே மாதிரி ஹேங்கிங் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் இந்த லிவிங் ஹாலில் எல்லாமே டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. எடுத்தது நம்ம இந்த லிவிங் ஹால் எடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாம். கிச்சனுமே அதே மாதிரி சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம கீழே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஃபேபர் மெட்டீரியலில் நம்ம சிம்னி மாட்டியிருக்காங்க. இதோட அளவும் 10x16 தான். பிளாக் வித் அந்த க்ரீன் கலர் காம்பினேஷனில் மாடலர் கிச்சன் ஃபுல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட இந்த செகண்ட் போர்ஷனோட பெட்ரூம்ஸ் பார்த்துலாம்.
பெட்ரூம்ஸ் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்குது, கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்க இதோட மொத்தளவு. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. அது போக வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அந்த பிளாக் வித் ஒயிட் கலர் தீமில் ஹேண்டல்ஸ் கொடுத்து இந்த இன்டீரியர்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம கிங் சைஸ் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபோயர் கிராஸ் பண்ணி நம்ம வெஸ்டர்ன் சைடு இப்படி வந்துட்டோம்னா வீட்டோட செகண்ட் போர்ஷனோட கிங் சைஸ் பெட்ரூம் 16க்கு 16ங்க. இது ஏன் இந்த அளவுக்கு ஸ்பேசிஸாக இருக்குன்னா, அந்த செகண்ட் போர்ஷன் கீழே வந்து நம்ம போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து போர்ட்டிகோ ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு போல் பால்கனி ஸ்பேஸஸ் சின்னதாக்கி மித்த ரூம்ஸ் எல்லாமே இங்கே ஸ்பேஸஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் போர்ஷன் ரொம்பவுமே வசதியாக அமைஞ்சிருக்கு. இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. அது போக 16 அடிக்கு வால்ரூஃப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. செமி சர்க்கிள் டிசைனில் பெரிய மிரரும் மாட்டி வச்சுருக்காங்க. பேக் சைடில் வந்து அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சைட்லேயும் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன வால் பார்ட்டிஷன், உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கும் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம டிவி மாட்டிக்கலாங்க. அதுக்கான வால் மவுண்டட் டைப்லேயே இந்த ஸ்டாண்ட் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 7க்கு 5.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸர், ஹேண்ட் வாஷ் பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டோட டெரஸ் போய் பார்த்துடலாம். டெரஸ்க்கு போகிறதுக்கும் ஸ்டெப்ஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே வந்து டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாமே, காலம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக டெரஸ் வந்துட்டோம்னா அந்த கடைசியில் வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. துணி துவைக்கிறதுக்கான மேடை எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் இருக்குது. அது போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சரணம்பட்டி, மெயின் சரணம்பட்டி ஏரியாவில் சக்தி ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான். சரணம்பட்டி ஏரியா தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன். லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை 1,65,00,000 சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ரெண்டல் போர்ஷன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. கீழே 2 BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK. ஸோ ரெண்டல் போர்ஷன் இருக்கக்கூடிய இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சக்தி ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். அதுவும் இல்லாமல் இந்த சைடு ஒரு மெயின் ரோடு இருக்குது. ஸோ இது வந்து விலாங்குறிச்சி போகிற மெயின் ரோடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா இந்த பஸ்ஸு, இந்த வெஹிக்கிள்ஸ் போகிறது எல்லாமே இங்கே தெரியும். ஸோ ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே பக்கத்தில் நியர்பை காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பையில் தான் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெயின் லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டீமோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.